Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 10,50,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பணிகளுக்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அடிக்கல் நாட்டினார். சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கழுகுமலையில் 4,50,000 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய பயணிகள் நிழற்குடை மற்றும் குமாரபுரத்தில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்திற்கான பணியையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு துவக்கி வைத்தார். இந்நிகழ்வுகளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன், அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் சாலைப்புதூர் கருப்பசாமி, கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் நவநீத கிருஷ்ணன், எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் ஆசூர் காளிபாண்டி, கலைப்பிரிவு மாவட்ட இணை செயலாளர் பன்னீர்குளம் முத்துப்பாண்டியன் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி தூத்துக்குடியில் அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சத்தியம் திரையரங்கம் முன்பு நடந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளருமான என் சின்னதுரை பொதுமக்களுக்கு அன்னதானம், வேட்டி, சேலை மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த மாட்டுக்கார வேலன் படம் பார்க்க டிக்கெட் ஆகியவற்றை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் வழக்கறிஞர் வீரவாகு, வடக்கு பகுதி கழக செயலாளர் பொன்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். நகர செயலாளரான கவுன்சிலர் மோகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு, காரம் மற்றும் பட்டாசு பாக்ஸ் ஆகியவை வழங்கப்பட்டன. இதில் அம்மா பேரவை செயலாளர் கனகராஜ், விழுப்புரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோகுல்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவ படங்களுக்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் SP சண்முகநாதன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மத்திய வடக்கு பகுதி செயலாளர் ஜெய்கணேஷ் ஏற்பாட்டில் 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணை செயலாளர் பெருமாள்சாமி, மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் வழக்கறிஞர் பிரபு மற்றும் முன்னாள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் சுதாகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மின்னல் தாக்கி உயிரிழந்த 4 பெண்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார். கழுதூர் கிராமத்தை சேர்ந்த கனிதா, பாரிஜாதம், சின்ன பொண்ணு மற்றும் அரியநாச்சி கிராமத்தை சேர்ந்த ராஜேஸ்வரி ஆகிய 4 பெண்களும் 2 நாட்களுக்கு முன்பு மக்காச்சோள வயலில் உரம் வைத்துக் கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி MLAவுமான அருண்மொழி தேவன் உயிரிழந்த 4 பெண்களின் இல்ல சென்று அவர்கள் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி நிதி உதவி அளித்தார். மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் அருளழகன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தீபாவளியை முன்னிட்டும் கழகத்தின் 54வது ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாகவும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் அம்மன் K அர்ஜுனன் வழங்கினார். அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி வழிகாட்டுதலின் பேரில் கோவை மாநகர் மாவட்ட கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை துணை செயலாளர் சூர்யா நந்தகுமார் தலைமையில் கணபதி பகுதி கழகத்திற்குட்பட்ட 29வது வார்டில் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட மாவட்ட கழக செயலாளர் அம்மன் K அர்ஜுனன் தூய்மை பணியாளர்களுக்கு இனிப்புகள், புத்தாடைகள் மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்வில் கழக செய்தி தொடர்பாளர் மகேஸ்வரி, கழக மாணவரணி செயலாளர் சிங்கை G ராமச்சந்திரன் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.